பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 34வது அதிகாரம் 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு, மகனே மகளே, உங்க பிரச்சனையின் பாதையில, உங்க கஷ்டத்தின் பாதையில உங்களுக்கு ஏதாவது இருக்கும்போது நான் உங்க கிட்ட வந்து உங்க வாழ்க்கையை நான் மாத்த போறேன், நான் உங்களை ரட்சிக்க போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ரட்சிக்கிறது அப்படின்னா காப்பாத்துறதுங்க. நம்ம எந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமோ, எந்த ஆபத்துல நம்ம இருக்கிறோமோ, அதுல இருந்து ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்மள காப்பாத்த போறாருமா. உண்மையா காப்பாத்துவாங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பாவை? இன்னைக்கு நீங்க கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க, வியாதியில மாட்டிட்டு இருப்பீங்க, பிசினஸ்ல மாட்டிட்டு இருப்பீங்க, நீங்க படிப்புல மாட்டிருப்பீங்க, எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க. என்ன யாருங்க காப்பாத்த போறா? நான் இதுல எப்படிங்க விடுதலையாக்க போறேன்? எனக்கு பாவமான காரியங்கள் என் வாழ்க்கையில அழிச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா? கண்டிப்பா விடுதலை இருக்கு, அற்புதம் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ளதான் போறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா முழுமையா விசுவாசிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லிட்டாரு, நானே வந்து உன் வாழ்க்கையை மாத்தப்ப நான் உன்னை ரட்சிக்க போறேன் அப்படின்ட்டு. ஏசப்பா ரட்சிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க முதல்ல தயாராகணும். ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களா? காலையில வீட்டை விட்டு வெளியே போங்க, எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணிட்டு போனீங்க, பைபிள் படிச்சுட்டு போனீங்க? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கூட நீங்க யாரும் படிக்காம போயிருக்கலாம், நீங்க ப்ரேயர் பண்ணாம போயிருக்கலாம். ஆனா இனிமே உங்களை நீங்க அர்ப்பணிங்களா? உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் இந்த செகண்ட் ஏசப்பா மாத்த போற நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.